இப்படி இருந்தால் மட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய மன அமைதியை கெடுக்கிற ஒரு சின்ன விளையாட்டு இருக்கிறது. அதுதான் இப்படி இருந்தால் மட்டும் என்ற எண்ணம். உதாரணமாக, சில எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த இடத்தை விட்டு மாற்ற வேண்டியதில்லை என்றால், என் பெற்றோருக்கு அருகில் நான் இருந்திருந்தால், பெரிய வீடு இருந்திருந்தால் எனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்காது. எனக்கு திருமணம் ஆகியிருந்தால் நான் தேவையில்லாத இணையதளத்தை பார்த்திருக்க மாட்டேன். எனக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் நான் ஆலயத்திற்கு நிறைய செய்திருப்பேன். அவர் நல்ல ஆவிக்குரிய தலைவராக இருந்திருந்தால் நான் அவரை விட்டு வந்திருக்க மாட்டேன். நாம் இப்படி நினைத்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம் சூழ்நிலை மாறினால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாம் இப்போது உள்ள சூழ்நிலையில் திருப்தியாக இல்லை என்றால் வேறு சூழ்நிலை வந்தாலும் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நாம் தேவனுடைய அன்பையும் அவருடைய மாறாத நம்பிக்கைக்குரிய தன்மையையும் நினைக்கும் போதுதான் உண்மையான சந்தோஷம் வருகிறது. அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பார் என்பதை கற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று. நீங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் திருப்தியின் வழியை தேர்ந்தெடுங்கள். தேவனை விசுவாசிப்பதை தேர்ந்தெடுங்கள். அப்போது தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இப்படி இருந்தால் மட்டும் என்று நினைத்து எங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருந்த தருணங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் சூழ்நிலைகள் மாறினால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று நினைத்ததற்காக எங்களை மன்னியும். எங்கள் பார்வையையும் மாற்றும். நாங்கள் இருக்கும் இடத்திலேயே உம்மை நம்பி திருப்தியுடன் வாழ கற்றுத்தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி உமது சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 1 அக்டோபர் 2024 நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.